ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், ஐ ஹோப் எல்லோரும் நைட்டு உங்களோட டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. நான் ரொம்பவே ஜாலியாக இருக்கேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொட்டை மாடிக்கு வந்தேங்க. செகண்ட் ஃப்ளோர் மாடி தோட்டத்துக்கு வந்தால், ஓ மை காட், என்ன ஒரு ரம்யம், என்ன ஒரு அழகு. அதாவது எப்படி சொல்கிற, பருவத்தில் பன்னிக்குட்டி கூட அழகுன்னு சொல்லுவாங்களா, அப்படி தாங்க பேப்பர் பூவும். வாசனை இல்லைனாலும் சும்மா கும்முன்னு இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அழகை தான் நான் ரசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, நான் ரசித்தது மட்டும் போதுமா, நீங்களும் கொஞ்சம் ரசிங்களேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காகவும் நான் இந்த வீடியோவை இப்போ நான் அனுப்புகிறேன். பாருங்கள் என்னம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு. கூடவே நல்ல அருமையான காற்று. ஸோ ரொம்பவே ஒரு ரம்மியமான ஒரு சூழலாக இருக்குது. எப்படி சொல்லி, இரவில் மிளிரும் இனதழகிகள் அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு அவங்க ரொம்பவே அழகாக பூத்துருக்காங்கங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் என்ஜாய் பண்ணால் போதுமா, நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பேப்பர் பூ வந்து காலையில் பார்க்குற அழகை விட இரவில் பார்க்குற அழகு இன்னமும் அழகாக இருக்குங்க. கூடவே நம்மளோட வலைக்குள்ளே அவங்க பின்னி பிடைஞ்சி பூக்கிற ஒரு ஸ்டைலாக இருக்குது. அதுவும் ஃபேஷன் ஃப்ரூட்டெல்லாம் சும்மா குண்டு குண்டாக சீரியல் பல்பு மாதிரி தெரியுது பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் என்ஜாய் பண்ணுறதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ நைட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டான ஒரு டிஃபனாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆவியில் வேக வச்சதாக பார்த்து சாப்பிடுங்க. ஓகேவா? ரொம்ப ஹெவியாக நைட்டு டின்னர் எடுத்துக்காதீங்க. ஸோ லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ ரெகுலராக வெயிட்டை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணலாம். அதனால தான் எல்லோரும் நிறைய பேர் வந்து நைட் வந்து லஞ்ச், அது எப்படி சொல்லுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? வரகு தோசை, தெனை தோசை, கேழ்வரகு தோசை, கோதுமை தோசை, ஸோ இந்த மாதிரிப்பட்ட தோசை வகைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. நம்மளோட எஸ்பெஷலி நம்மளுக்கு சீக்கிரம் டைஜஷனும் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேங்க. ஓகேவா? பி ஹெல்த்தி. நல்ல இயற்கையாக இப்போ வெயில் காலம் வந்தாலே எல்லாருமே மொட்டை மாடிக்கு வருவாங்க. சார், நானுமே அப்படி தான் ஆரம்பிச்சிட்டேன் மொட்டை மாடிக்கு வர்றதுக்கு. ஸோ உட்காந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து வேலை பார்க்குறம்போது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா மாடியில் இருந்து அந்த சுத்தமான காற்று சுவாசிங்க. ஓகே, ஸோ நல்லா தூங்குங்க. நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உங்களோட வேலையை பாருங்கள். நான் அடுத்த ஒரு